போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வாழியவே வாழியவே வளர்ப்புகழ் என்றும் வாழியவே. வாழியவே வாழியவே வளர்ப்புகழ் என்றும் வாழியவே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. இறை தூதர் உமக்கு பணித்ததே இதய அமைதியால் ஏற்றிறையா. கடவுளை கருவில் சுமந்தவரே, கடவுளை கருவில் சுமந்தவரே, கன்னியமாய் இதயத்தில் சுமந்தீரையா, கருத்தாய் தன்மை காத்தீரையா. நேர்மையாளரே, கண்ணின் கவலனே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. நேர்மையாளரே, கண்ணின் கவலனே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வேதம் புகழும் மாண்புரு வேந்தே, போதும் என் நெஞ்சினில் நீவே வாழ்க. வேதம் புகழும் மாண்புரு வேந்தே, போதும் என் நெஞ்சினில் நீவே வாழ்க. இறைவா உம்முடைய வானக வீடே, ஏறும் சேரும் விளங்கிடும் நாடே. இறைவா உம்முடைய வானக வீடே, ஏறும் சேரும் விளங்கிடும் நாடே. இதயம் விரும்புகின்றோம், அதில் இன்புற வாழ்த்துகின்றோம். இதயம் விரும்புகின்றோம், அதில் இன்புற வாழ்த்துகின்றோம். வேதம் புகழும் மாண்புற வேந்தே, போதும் என் நெஞ்சினில் நீவே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. துன்பம் எதுவரினும் துயரம் எதுவரினும் கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், ஆண்டவரிடம் உங்களையே ஒப்படையுங்கள் என்ற தாய் திரு அவையின் வேண்டுகோளை ஏற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இவ்வழிபாட்டில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு புனித வளனார் பேராலய பங்கு இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் பங்கு கொள்வோம் என்ற சிந்தனையை தாங்கி வருகின்ற இன்றைய வாசகங்கள் கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பவுலடியாரை போன்று ஆபிரகாமை போன்று ஆண்டவர் இயேசுவுக்காக கடவுளுக்காக சிலுவைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. நாம் குலமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இயேசுவின் உருமாற்றம் நிகழ்கிறது. துன்பங்களை அனுபவித்துதான் மீட்பை அளிக்க வேண்டும் என்பதை தன் உருமாற்றம் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார் இறைமகன் இயேசு. வழிகள் இன்றி பிறப்பு இல்லை, வியர்வு இன்றி உயர்வு இல்லை, போராட்டமின்றி உரிமைகள் இல்லை, அதுபோல துன்பம் இன்றி வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து நம் வாழ்வில் வரும் துன்ப துயரங்களை புன்முறுவலுடன் ஏற்று அவற்றை வென்று வாழ இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் நமது குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவன், உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. ஆக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உம்முடைய ஆட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாசக முன்னுரை. நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படும் ஆபிரகாமிற்கு ஆண்டவர் விடுத்த அழைப்பும் அவர் காட்டிய கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் இந்த அழைப்பிலிருந்துதான் மீட்பின் வரலாறு தொடங்குகிறது. பூமியில் உள்ள இனமெல்லாம் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலால் ஆசிர் பெற்றன என்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்கப்பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 1-4 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசை கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அன்றி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. எபேசு நகர திருச்சபைக்கு ஆயராக தம்மால் நியமிக்கப்பட்ட திமுத்தேயுவுக்கு பவுலடியார் எழுதிய ஒரு பகுதியே இன்றைய இரண்டாம் வாசகம். மனிதனே இறைவன் வாழும் உயிருள்ள ஆலயம் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தினை மகிழ்வுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 8 முதல் 10 வரை. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல,
காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொளி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை சொற்றொடர்கள் 1 - 9 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவரும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லந்தோறும் இறையாட்சி என்ற விருது வாக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதா டிவியினுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்று நாம் தவக்காலத்தின் 2வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோற்றமாற்ற நிகழ்வின் வழியாக
நாம் அனைவரும் இறை அனுபவத்தை பெற்றவர்களாக புது வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் கடவுளின் சிம்மாசனம் என்ற தமிழ் பழமொழிக்கு ஏற்ப நாம் தமிழ்நாட்டில் பல மலைகள் மீது ஆலயங்கள் இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஆலயங்கள் எதை குறிக்கிறது என்றால் இறைவனுடைய பிரசன்னத்தை எடுத்துரைக்கிறது. இறை மனித சந்திப்பிற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. அமைதியில் இறைவனோடு உறவாட, இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள இந்த மலைகளில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நமக்கு உதவி செய்கிறது. எனவேதான் பலதரப்பட்ட மக்கள் பாத யாத்திரையாக, திருப்பயணமாக இந்த மலைகளுக்கு சென்று இறைவனுடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து புது வாழ்வு வாழ, தங்களுடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு இறையருளை பெற்று வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை கூட நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள மலைமாதா திருத்தலத்திற்கு நமது வளனார் பங்கிலிருந்து நாம் அனைவரும் திரு யாத்திரையாக சென்று இறை அனுபவத்தை பெற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடுகளை தியானித்து திருப்பலி நிறைவேற்றி புது வாழ்வு வாழ இறையருளை பெற்று வந்திருக்கிறோம். அதே போன்று விவிலிய பின்னணியில் சிந்திக்கும் போது தொடக்க நூலில் பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளுக்குரிய ஒரு நபராக இருக்கிறார். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். எனவே ஆபிரகாமை கடவுள் அழைத்து, நான் உனக்கு கொடையாக கொடுத்த உன் ஒரே மகனை நான் காண்பிக்கும் அந்த மலையின் மீது நீ பலியாக கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். இறைவனுடைய அழைப்புக்கு ஏற்று ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை மோரியா மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று பலிபீடம் அமைத்து அவரை பலியிடுவதற்காக அந்த பலிபீடத்தின் மீது கிடத்துகிறார். அவரை பலியிட முற்பட்ட போது வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவேண்டல் செய்து தனது கையை ஓங்குகிறார். அப்போது கடவுளுடைய தூதர் அவருக்கு தோன்றி, நீ உண்மையிலே இறைவனுக்கு உரிய நபராக இருக்கிறீர், இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறீர் என்று இறைவனுடைய பிரசன்னத்தை அவருக்கு எடுத்துரைத்து மீண்டுமாக அவருக்கு ஆசி வழங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதே போன்று விடுதலை பட நூல் 24வது அதிகாரத்தில் மோசே கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மோசேவை இறைவன் அழைத்து மக்களுக்கு புதியதொரு கட்டளையை கொடுக்கிறார். எனவே அந்த கட்டளையை வாங்குவதற்காக மோசே சீனாய் மலைக்கு செல்கிறார். அங்கே 40 இரவும் பகலும் கடவுளோடு அவர் இணைந்திருக்கிறார். கடவுளுடைய இறை பிரசனத்தில் அவர் நிலைத்திருக்கிறார். கடவுள் தன் திருக்கரத்திலிருந்து கொடுத்த அந்த திருச்சட்டத்தை எடுத்து வந்து 10 கட்டளைகளை மக்களுக்கு கொடுத்து மக்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போன்று அரசர்கள் முதல் நூல் 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், எளிய இறைவாக்கினர் பாகல் என்னும் அந்த போலி தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த போலி இறைவாக்கினர்களையும் அந்த தெய்வத்தை பின்பற்றி கொண்டிருந்த மக்கள் அனைவரையும் வழித்தொழித்து கார்மேல் மலையின் மீது உண்மையான இறைவன் யார் என்பதை எடுத்துரைத்து அந்த மக்களுக்கு புது வாழ்வுக்கான வழியை காட்டினார் என்று பார்க்கிறோம். இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து இந்த வேற்று தெய்வங்களை வழிபடும் முறைகளிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த கார்மேல் மலையில் எளிய இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட அந்த தாபோர் மலை அனுபவம் நமக்கு புது வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பேதுரு, யாக்கோப்பு, யோவான் மூவரையும் தனிமையான ஒரு இடத்திற்கு தாபோர் மலைக்கு இறைவேண்டல் செய்வதற்காக அழைத்து செல்கிறார். ஏன் என்று சிந்தித்து பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்தினுடைய அந்த இறுதி பகுதியில் பார்க்கிறோம், இயேசு முதல் முறையாக தன்னுடைய இறை மனித மீட்புக்காக தன்னையே முழுமையாக கையளிக்கப் போகிறார். தன்னுடைய பாடுகளை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால் சில சீடர்களுக்கு அது புரியவில்லை. சில சீடர்கள் இயேசு எதற்கு இதை சொல்கிறார் என்றும் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் பேதுரு இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, இது நமக்கு வேண்டாம், இந்த சிலுவை சாவு, எருசலேமில் நீ பட இருக்கின்ற பாடுகள் நமக்கு தேவையில்லை,
நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று இயேசுவிடம் சென்று தனியாக சொல்கிறார். பேதுருவை பார்த்து இயேசு கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ சாத்தானே, பலருடைய மீட்புக்காக நான் என்னையே முழுமையாக கையளிக்க வேண்டும். என்னுடைய கையளித்தலின் வழியாக அவர்கள் புது வாழ்வு பெறப்போகிறார்கள். அதற்கு நீ தடையாக இருக்கிறாய். எனவே நீ அகன்று போ என்று பேதுருவை இயேசு கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இயேசு அந்த தாபோர் மலைக்கு அழைத்து செல்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கு அவர்கள் புதுவிதமான அனுபவத்தை பெறுகிறார்கள். ஏனெனில் இயேசு அந்த மலையின் உச்சியில் தனிமையாக இருந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறார். இறை பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறார். அப்போது அவருடைய ஆடை வெண்ணிறமாக மாறுகிறது, ஒளி பளிரென்று மின்னுகிறது. இதை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அங்கு எலியாவும் மோசேவும் வருகிறார்கள். இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால், மோசே திருச்சட்டத்தின் வாயிலாக மக்கள் அனைவரும் புதுவாழ்வு பெற வேண்டும், தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கற்பித்தவராக இருக்கிறார். எலியா இறைவாக்கினர் இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புதுவாழ்வு வாழ வேண்டும், கடவுளுக்குரிய பிள்ளைகளாக கடவுளுக்குரிய நியமங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இறை வார்த்தையின் வழியாக புது வாழ்வுக்கு அழைத்தவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த தோற்ற மாற்ற நிகழ்வு இன்னும் சற்று உயர்ந்ததாக இருக்கிறது. ஏனெனில் கல்வாரியில் பலருடைய மீட்புக்காக நாம் அனைவரும் புது வாழ்வு பெற வேண்டும், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்குரிய பிள்ளைகளாக கடவுள் அருளும் மீட்பை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இறைமகன் இயேசு தன்னையே சிலுவையில் தியாகம் செய்ய போகிறார் என்பதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கு இயேசுனுடைய இறைத்தன்மை வெளிப்படுகிறது. மனிதனுடைய மீட்புக்காக அவர் தன்னையே முழுமையாக கையளிக்கப் போகிறார் என்பதனுடைய பின்புலத்தை எடுத்துரைப்பதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த தோற்ற மாற்ற நிகழ்வு இருக்கிறது. அங்கு கடவுள் தன் மகனை குறித்து சான்று பகர்கிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், எனவே இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று கடவுள் தன் மகனை குறித்து சான்று பகர்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி சாய்த்து அவர் காட்டிய நியமங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றி அவர் எடுத்துரைத்த போதனைகளை ஏற்று தன்னுடைய வாழ்வில் வாழ்வாக்குகிறார்களோ அவர்கள் கடவுளும் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் காண்பிக்கும் அந்த புதிய பாதையில் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையின் வழியாக திரு அவை இதற்காகத்தான் நம்மை அன்போடு அழைக்கிறது. நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக இருந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனித வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையிலே நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுக்குரிய பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் பல நேரங்களில் இல்லை என்றுதான் விடை நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய மனித பலவீனத்தின் காரணமாக கடவுள் குறித்த அனைத்து கட்டளைகளையும் மீறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். கடவுள் காட்டிய அந்த நேரிய பாதையில் நாம் நடக்க தவறிவிடுகிறோம். காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது நம்மிடையே சுயநலம் எண்ணம் தலை தோங்கி இருக்கிறது. தான் தனது தேவைக்காக என்ற சுயநல எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் புது வாழ்வு பெற மாட்டார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்மிடையே ஆணவம் இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது, கர்வம் இருக்கிறது. நான் தான் அனைவரையும் விட சிறந்தவனாக இருக்கிறேன், அனைவரும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நாம் தவறான கொள்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இத்தகைய சிந்தனைகளோடு வாழ்கிறார்களோ அவர்கள் புது வாழ்வு பெற மாட்டார்கள், கடவுள் காட்டிய அந்த மீட்பை உரிமை சொத்தாக்கி கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் திரு அவை நம்முடைய பாவ குறைகளை எண்ணி பார்த்து பாவ வாழ்க்கையை எண்ணி பார்த்து மனம் மருந்தியவர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தோற்ற மாற்ற நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உடல் அளவிலும் உள்ள அளவிலும் ஆன்மீக வாழ்விலும் மாற்றம் பெற்றவர்களாக கடவுளுக்குரிய அந்த மீட்பை பெற்றவர்களாக கடவுள் காட்டும் அந்த நேரிய பாதையில் நடக்கக்கூடிய மக்களாக இருக்க இறைவன் நம்மை அன்போடு அழைக்கிறார்.
நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம், ஆன்மீக காரியில் ஈடுபடுகிறோம். ஆனால் இந்த திருப்பலியின் வழியாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாம் உட்கொள்கிறோம். நாம் உள்ளத்தில் செல்லக்கூடிய அந்த ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஆசிரை வழங்கி நம்மை மீட்பு என்னும் அந்த புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். எதற்காக அழைக்கப்படுகிறார் என்றால் புதிய வாழ்வுக்காக அழைக்கப்படுகிறார். கடவுள் அவரை அழைத்து நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று அவருக்கு ஆசி கூறுகிறார். அதே போன்று உன்னுடைய தலைமுறைகள் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பழுகி பெருகி இருக்கும் என்று கடவுள் அவருக்கு ஆசி வழங்குகிறார். காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய அழைப்புக்கு ஏற்று தன்னுடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு கடவுளுக்குரிய புதிய வாழ்வை வாழ்ந்தவராக இருக்கின்றார். அதே போன்று இன்றைய இரண்டாவது வாசகத்திலும் பார்க்கிறோம், தூய வாழ்வு வாழ நம்மை இறைவன் அழைத்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை பின்பற்றி நாம் தூய உள்ளத்தோடு தூயோராகவும் மாசற்றவராகவும் இருந்து கடவுள் காட்டிய அந்த புதிய வாழ்வில் புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியில் நம்முடைய பழைய பாவம் நிறைந்த வாழ்க்கைகளை விட்டுவிட்டு கடவுளுக்குரிய கடவுள் அருளிய மீட்பின் பாதையில் நடக்கக்கூடிய மக்களாக, மனமாற்றம் அடைந்தவர்களாக, குறிப்பாக உள்ள மனமாற்றம் அடைந்தவர்களாக நாம் இறைவனுடைய அந்த நேரிய பாதையில் புதிய வாழ்வில் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க இறையாசிர் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இத்தவ காலத்திலே சிறப்பாக நம்முடைய உள்ளமானது இறைவனை நோக்கி நாடி தேடி வரக்கூடிய அருமையான காலம் அமைகின்றது. என இவ்வேளையிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் இறை பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்த அன்பு இறைவா, ஆபிரகாம், மோசே, எரேமியா போன்று உமது அழைப்பை ஏற்று அருட்பணிகள் ஆற்ற தங்களையே முழுமையாக அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் அனைவரும் திருச்சபையின் பணிகளை கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் அணுகி வாழ்வு வரும் துன்பத் துயரங்களை கண்டு
மனம் கலங்காமல் அவற்றை வென்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வரும் அன்பு இறைவா, எங்கள் தாய் திருநாட்டில் மத சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தையும் பாதுகாப்பின்மையையும் முற்றாக போக்கிட உம்மை மன்றாடுகிறோம். மத துவேஷங்கள் முற்றாக ஒழிந்து எங்கும் மத நல்லிணக்கம் மறந்து எமது நாடு அமைதி பூங்காவாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் மாறாத தத்துவமாய் விளங்கும் வல்ல தேவனே, உம் திருமகன் இயேசு தம் மரணத்தை ஆவலுடன் ஏற்றுக்கொள்ள ஊக்கம் தரும் நிகழ்வாக இறைவேண்டலும் தோற்ற மாற்றமும் அமைந்துள்ளன என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெப வாழ்வில் நாங்கள் நிலைக்கவும் எங்களது மன்றாட்டுகளும் இறைவேண்டலும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதற்கு ஊக்கம் தருவதாக அமைந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வான்படைகளின் ஆண்டவரே இறைவா, எங்களுடைய துன்ப துயர வேளைகளில் நீர் உம் மகிமையை காண்பிக்கின்றீர். துன்ப துயரங்கள்தான் உமது திருக்கரத்தின் வல்லமையையும் உமது பிரசன்னத்தையும் மாட்சி நிறைந்த உம் மகிமையையும் எமக்கு உணர்த்துகின்றன என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து எங்களுக்கு வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் இன்முகத்துடன் ஏற்று அவற்றை உமது ஆசியுடன் வென்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவற்றோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இவ்வேளையிலே அமைதியாக மன்றாடுவோமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவொளியென எங்களை காத்து வழி நடத்திய அன்புதையும் இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையுடைய வேளையிலே வேண்டி விரும்பி கேட்டிருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழ் மிகும் நிறையுமை அகமது ஏற்று இணைந்து இறைந்து என்றும் வணங்கி பணிந்து தரும் அதன் வழியில் வளர்ந்து வருகின்றோ எம்மேலன்பு வைப்பாய் எமை மீட்டும் வீட்டில் சேர்ப்பாய். சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாமல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான ஆண்டவரே, இப்படி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம் மீது நம்பிக்கை உண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனிதமான மலையிலே தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டம் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம்முடைய பாடல் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணில் இடையராது உமது மாட்சியை பொழுது பாடி ஒரே குரலை அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வுரையின் அப்பத்தை மீட்பு தரையின் குன்னத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இந்த மண்ணகத்திலே இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரை பார்த்து கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீர் எம்மேல் இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீர் எம்மேல் இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையுமே போக்கியவர். நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற அன்பு தெய்வம். இந்த தெய்வத்தின் திரு விருந்திலே அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவன், இவ்வுலகிலே வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்விலே பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. மாட்சிக்குரிய மறைநிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறைநன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவியருடைய ஆசிரியம் பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீல கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீல கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா.
நீரை கண்ணிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தான் உமையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரும் நீ தரித்திடவே தாயுதரும் நீ தரித்திடவே தனதோரமல தலமென கொண்டாய் ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை கண்